என் அன்பார்ந்தவர்களே, உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியை நான் பண்ணிட்டு வரேன். இந்த தொடர் பதிவேற்றத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, சட்ட ரீதியாக நமக்கு என்ன உரிமைகள் எல்லாம் இருக்குது. ஆஸ் அ ஹியூமன் பீயிங், வாட் ஆர் ஆல் அவர் ரைட்ஸ்? அந்த உரிமைகளை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த உரிமைகள் எல்லாம் எனக்கு இருக்குது. I have a freedom of speech, I have a freedom of movement, I have a freedom to get educated, I have a freedom to get medical aid, I have a freedom to get property. Right? இந்த ஃப்ரீடம், இந்த லிபர்ட்டி, இந்த உரிமைகள் நமக்கு இருக்குன்னு முதல்ல நம்ம நம்பணும். ரெண்டாவது, என்னென்ன உரிமைகள் இருக்குன்னு we should be very very clear. And then we should understand law. அதை பற்றி பேசும்பொழுது தான் இந்த குடும்ப வன்முறை சட்டம், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கு. இது யாருக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, அட்வொகேட்ஸுக்கு இல்லை, சட்ட வல்லுநர்களுக்கு இல்லை, சாதாரண மக்களுக்கு. நான் ஏற்கனவே போகிற எபிசோடில் சொன்னேன், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு எல்லாருக்கும் போய் சேர்றதுக்கு. தகவல் அறியும் சட்டம் வந்து எத்தனை வருஷமாச்சு எல்லாருக்கும் அது போய் சேர்றதுக்கு. இன்ஃபேக்ட் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் ஒரு செக்ஷனே இருக்குது, கவர்மெண்ட் ஷுட் ப்ராபகேட் இட், ஷுட் டேக் இட் டு த பீப்புள் என்று ஒரு ப்ரொவிஷனே அங்கே இருக்குது. ஸோ இதில் சுருக்கமாக 5 விதமான அப்யூஸ் அப்படின்னா we can say வன்முறைன்னு சொல்லலாம். எந்த 5 விதமான அப்யூசஸ் இருக்குன்றதை நான் ப்ரீஃபாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபிசிக்கல் அப்யூஸ், அடிக்கிறது, துன்புறுத்துறது. சிலதெல்லாம் விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு வன்முறை. சிகரெட் பட்டால் சுடுறது, பிராண்டிங் பண்ணுறது. இட் நீட் நாட் பி ஒன்லி வைஃப். நான் ஏற்கனவே சொன்னேன், லிவிங் ரிலேஷன்ஷிப்னு உண்டு. இப்போல்லாம் கணவன் மனைவி என்ற ஒரு அந்தஸ்து மேரேஜ் மூலமாக வராமையே 2 பேர் ஒரே வீட்டில் குடியிருப்பது. ஈவன் தட் லேடி கேன் கிளைம் ரிலீஃப் அண்டர் தி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். பெண்கள், இந்த குழந்தை, தட் இஸ் டாட்டர்ஸ், சிஸ்டர்ஸ் கேன் கிளைம் their right against the father, brother. Right? So physical abuse. ரெண்டாவது, செக்ஸுவல் அப்யூஸ், பாலியல் ரீதியாக. அதில் என்னென்னலாம் அடக்கம் அப்படின்னா, ஒரு மனைவிக்கு அந்த உடல் உறவில் இஷ்டம் இல்லை அப்படின்னா அவங்கள துன்புறுத்துறது, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறது, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ப்ளூ ஃபிலிம் பார்க்க வைக்கிறது, அதே மாதிரி நீ பண்ணணும்னு கம்பல் பண்ணுறது. சிலதெல்லாம் ஓப்பனாக சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அப்யூசஸ் இருக்கும், செக்ஸுவல் அப்யூஸ். மூன்றாவது, வெர்பல் அண்ட் எமோஷனல் அப்யூஸ். தீயினால் சுட்ட முன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. நெருப்பில் சுட்ட வடு கூட மறைஞ்சிரும், ஆனால் வாயினால் நாவினால் சுட்டவடு நீங்கவே நீங்காது. திருக்குறள். நீ ஆண் குழந்தையை பெற்றுக் கொடுக்கல அப்படின்னு அவங்கள டார்ச்சர் பண்ணுறது. உங்கள் அப்பா அம்மாவோட நீ பேசக்கூடாது, அப்படி பேசினா எங்கள் முன்னாடி தான் நீ பேசணும், உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்பீக்கர் ஃபோனை ஆன் பண்ணி தான் நீ பேசணும், எங்கள் முன்னாடி தான் நான் பேசணும், நீங்கள் பேசணும். அந்த வெர்பல் அண்ட் எமோஷ்னல். டவுரி கொண்டு வரல, சீதனம் கொண்டு வரல, நீ படிக்கலை, உனக்கு என்ன தெரியும், நீ நாட்டுப்புறம். இதெல்லாம் மன ரீதியாக வார்த்தைகள் மூலமாக சுடுவது. திஸ் இஸ் எ அப்யூஸ். நாலாவது, எக்கனாமிக் அப்யூஸ். எல்லாருக்குமே பணம் வேணும் இல்லையா, அந்த பணத்தை பிடிச்சி வச்சுக்கிறது. இன்றைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். நீ சம்பாதிச்ச பணம் மொத்தத்தையும் என்கிட்ட கொண்டாந்து கொடுத்து விடணும், உனக்கு இவ்வளோ தான் நான் கொடுப்பேன், அதுக்குள்ளே நீ இருக்கணும். குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டாமல் இருக்கிறது, தேவையான செலவுகளை செலவு பண்ணாமல் தடுக்கிறது, எக்கனாமிக் அப்யூஸ். அஞ்சாவது, ஹாரஸ்மெண்ட் ஃபார் டவுரி ஆர் அதர் ப்ராப்பர்ட்டி. இதை வாங்கிட்டு வா, இந்த பொங்கலுக்கு இந்த பரிசு வாங்கிட்டு வா, தீபாவளிக்கு இதை வாங்கிட்டு வா. ஹாரஸ்மெண்ட், பொட்டே பார்க்கறது. இந்த மாதிரியான அப்யூசஸ் இருந்ததுன்னா
தி விமன், நான் மீண்டும் சொல்கிறேன், அந்த பெண். இந்த சட்டம் பெண்களுக்காகவே ஏற்பட்ட ஒரு சட்டம். சாதாரணமாக ஒரு சட்டம் வந்ததுன்னா அது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும். உதாரணத்துக்கு ஹெல்மெட் போட்டுட்டு போகணும், சீட் பெல்ட் போட்டுட்டு போகணும், ரைட்? இது போன்ற சட்டங்கள்லாம் எல்லாருக்குமே பொருந்தும். ஆனால் இந்த சட்டம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் மாத்திரம் பெண்களுக்காகவே ஏற்பட்ட ஒரு சட்டம். 2005 வரையில் யார் என்ன வேணால் செஞ்சுக்கலாம், கேட்குறவங்க கிடையாது. ஆனால் 2006 அக்டோபர் 26, அதாவது இன்றைக்கு தான் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அதுக்கப்புறம் பெண்களுக்கு இந்த உரிமைகள் உண்டு. நான் அதுக்காக எல்லாரும் கோர்ட்டுக்கு போகணும்னு நான் சொல்லலை, நான் அதை கடைசியில் சொல்ல போகிறேன். இந்த உரிமைகள் இருக்கிறது. அதாவது வேறு வழியே இல்லாமல் கோர்ட்டுக்கு போய் ஒருத்தர் தண்டிக்கப்படுகிறார் என்றால் அந்த சமுதாயமே விழித்து கொள்ளும். அப்போ அது மாமனாரோ மாமியாரோ கூட பிறந்தவங்களோ இல்லை கணவனோ கணவனுடைய பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓ, இது மாதிரி போனால் அது மாதிரி விளைவு. இது பாருங்கள், சட்ட ரீதியாக தண்டனை கிடைக்கும்ன்ற உணர்வு, ஒரு பயம் இல்லை அப்படின்னா எல்லாம் எதை வேணால் செய்வாங்க. ஸோ எல்லா குடும்பங்கள்லையும் இப்படி நான் இருக்குன்னு சொல்லலை. எதுக்காக மேரேஜ் பண்ணி கொடுக்குறோம் குழந்தைகளை? அவங்க நன்றாக சந்தோஷமாக வாழணும்னுட்டு. மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு விதம், மேரேஜ் ஆன அப்புறம் ஒரு விதம். ஏன்னா இனிமேல் எனக்கு நீ அடிமை, மேல் ஷாவனிசம்னு சொல்லுவாங்க. ஸோ என் அன்பார்ந்தவர்களே, உரிமையை தெரிந்து கொள்வோம். சட்டத்தை பற்றி தெளிவு நமக்கு வரணுன்றதுக்காக தான் இந்த எபிசோட் நான் போடுறேன். இந்த எபிசோட் உங்கள் மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா உடனே ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பதிவு சம்மந்தப்பட்டு ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருக்குது இல்லை தெளிவு வேணும்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, ஃபோன் பண்ணாதீங்க. அடுத்த எபிசோடில் நான் கவர் பண்ணுறேன். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.